போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கும் உறவுகள், நம்ம சேனலில் நம்ம ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, இளைய தளபதி விஜய் அவர்களின் மதுரை மாநாடு. இது எங்கே நடக்குது அப்படின்னா, எளியார்பத்தி தாண்டி பாரபத்தி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இந்த மாநாடை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது மதுரையில் இருந்து சரியாக ஒரு 11-12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். மதுரை மையத்திலிருந்து அதுக்கு செல்ல வேண்டிய பாதை தான் உங்களுக்கு நாங்கள் இங்கே வீடியோவாக காமிச்சிருக்கோம். நீங்கள் சென்னையிலேருந்து வர்றவங்களாக இருந்தாலும், சென்னை திருச்சி இந்த மார்க்கமாக வர்றவங்களாக இருந்தாலும் சரி, பொள்ளாச்சி இந்த பக்கம் இருந்து வர்றவங்களாக, அந்த மார்க்கத்தில் இருந்து வர்றவங்களாக இருந்தாலும் சரி, தேவகோட்டை திருப்பத்தூர் காரைக்குடி இந்த மார்க்கத்திலிருந்து வரவங்களும் சரி, தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருப்பத்தூர் மார்க்கமாக மதுரை வந்து இந்த மாநாடு திடலை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எளியார்பத்தி அப்படிங்கிற அருப்புக்கோட்டை மெயின் ரோடை எடுத்து நீங்கள் அவுட்டர்லேயே வந்துடலாம். சிட்டிக்குள்ளே போக வேண்டிய அவசியமே இருக்காது. மதுரையோட அவுட்டர் ரிங் ரோடு தான். நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்து வந்தாலும் மதுரை அவுட்டர் ரிங் ரோடு எடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்தீங்கன்னா எளியார்பத்தி டோல்கேட் தாண்டின உடனே 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பாரபத்தி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் இருந்து ஒரு 500 மீட்டர், அந்த கிராமத்தில் இருந்து ஒரு 500 மீட்டர் நீங்கள் கடந்து சென்றீங்கன்னா இடதுபுறமாக ஒரு ரோடு திரும்பும். அது கூட நான் வீடியோவில் கரெக்டாக காமிச்சிருக்கேன், அதை பார்க்கலாம். நீங்கள் இந்த வர்ற இடத்துல இந்த பிரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இடதுபுறம் திரும்பிடணும். இடதுபுறம் திரும்பும்போதே அந்த மாநாடு திடலின் வேலை பார்க்குற அந்த விவரம் தெரிஞ்சிடும். அவ்வளோ பெரிய மாநாடு நடக்கும்போது நிச்சயமாக லைட்டு வெளிச்சங்களும் கொடி தோரணங்களும் ஆர்ப்பரிக்கும் அந்த மக்கள் வெள்ளமும் உங்களை அடையாளம் காமிச்சு அங்கே கூட்டிகிட்டு போயிடும். அதனால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வர்றீங்க அப்படின்னா, பொள்ளாச்சியிலேருந்து வர்றவங்க, திண்டுக்கல் மார்க்கமாக வர்றவங்க, கப்பலூர் டோல்கேட்டுக்கு முன்னால் கப்பலூர் பாலத்தில் இடது பக்கம் ஒரு ரோடு திரும்பும். நீங்கள் வர்றதும் பைபாஸ்லேயே வந்தால் போதும். இடது பக்கம் அந்த ரோட்டில் திரும்பி ஏர்போர்ட் ரோடு, அதுக்கு பேர் ஏர்போர்ட் ரோடை எடுத்து வந்தீங்கன்னா ஒரு ஒரு டோல்கேட் ஒன்று வரும். அந்த டோல்கேட்டை தாண்டின உடனே ரைட் சைடு அருப்புக்கோட்டை ரோடு பிரியும். நீங்கள் ஏர்போர்ட் பக்கம் போயிடக்கூடாது. அருப்புக்கோட்டை ரோடு பக்கம் நீங்கள் மெயின் ரோட்டில் திரும்பிட்டிங்கன்னா வளையங்குளம், அதை தாண்டின உடனே எளியார்பத்தி தாண்டின உடனே டோல்கேட் வந்துடும். அந்த டோல்கேட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உங்களோட பயணத்தை தொடங்குனீங்கன்னா பாரபத்தி கிராமம் வந்துடும். பாரபத்தி கிராமத்தில் இருந்து சரியாக 500 மீட்டரில் இடது பக்கம் ஒரு ரோடு, நான் இப்போ வீடியோவில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கட்டிங் வந்துடும். அந்த கட் பண்ணுற ஆப்போசிட்டில் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி அவங்களோட லேண்டு விளம்பர ஆர்ச் வச்சுருப்பாங்க. அதுக்கு எதிர் திசையில் தான். நீங்கள் மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தாலே அந்த மாநாட்டு திடல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அங்கே ஜேசிபி புல்ரோசர் வச்சு அந்த கரடு முரடான அந்த தளங்கள் சமப்படுத்தும் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி தேவகோட்டை திருப்பத்தூர் காரைக்குடி மார்க்கமாக வர்றவங்க, நீங்கள் ஒத்தக்கடை வந்து ஒத்தக்காடை பைபாஸ்லேயே ஏறிடணும். ஒத்தக்கடைக்கு போக வேணாம், பைபாஸ்லேயே நேராக வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3 டோல்கேட் தாண்ட வேண்டியிருக்கும் மதுரை அவுட்டரில். அந்த 3 டோல்கேட் தாண்டினோடனே அருப்புக்கோட்டை ரோடை பிடிச்சு வரணும். நீங்கள் மறந்துட்டு இங்கிட்ட ராமேஸ்வரம் இந்த பக்கம் கட்டாகிற ரோட்டில் போயிடாதீங்க. ஏர்போர்ட் ரோடுன்னு கேட்டு வந்தீங்கன்னாக்க அதுதான் அருப்புக்கோட்டை ரோடு. அந்த ஏர்போர்ட் ரோடு வந்த உடனே அருப்புக்கோட்டை ரோடை பிடிச்சு வந்தீங்கன்னாக்கா இந்த எளியார்பத்தி டோல்கேட் வந்துடும். இந்த டோல்கேட்டு தான் உங்களுக்கு அடையாளமாக வச்சுக்கோங்க, எளியார்பத்தி. அதே மாதிரி தஞ்சாவூர் மார்க்கமாக வர்றவங்களும் சரி, காரைக்குடி திருப்பத்தூர் மார்க்கமாக வர்றவங்களும் நீங்கள் வர வேண்டியது ஒத்தக்கடைக்கு முன்னாலே நேஷனல் ஹைவேஸ் ரோடே எடுத்து ரிங் ரோட்லேயே போயிடலாம். நீங்கள் மதுரை சிட்டிக்குள்ளே வர வேண்டிய அவசியமே இருக்காது. சென்னையிலேருந்து வர்றவங்க, திருப்பத்தூர், தேவகோட்டை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை மார்க்கமாக வர்ற எல்லாருமே நீங்கள் அந்த யானமலை ஒத்தக்கடை டோல்கேட்டை அந்த மெயின் ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அருப்புக்கோட்டை மெயின் ரோடு தான் எடுக்கணுங்க. அருப்புக்கோட்டை மெயின் ரோடு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த இடம் சரியாக தெரியும்.
தஞ்சாவூர், திருப்பத்தூர் இந்த மார்க்கமாக வரவங்க நீங்கள் சரியாக அவுட்ரு ரிங் ரோடே பிடிச்சு வந்துடுங்க. மதுரை ஊருக்குள்ளே போயிடாதீங்க. மதுரை ஊருக்கும் மாநாடு திடலுக்கும் சம்மந்தமே இல்லை. இது அருப்புக்கோட்டை ரோடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அருப்புக்கோட்டை ரோடுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நினைவில் இருக்கும். அதுபோக நீங்கள் கமுதி, முதுகுளத்தூர், தொண்டி இந்த பக்கம் இருந்து வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அருப்புக்கோட்டையிலேருந்து காரியாபட்டி தாண்டின உடனேயே டோல்கேட்டுக்கு முன்னாலே நீங்கள் வரும்போது வலது பக்கமாக திரும்ப வேண்டியிருக்கும். நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் தொண்டி, முதுகுளத்தூர், கமுதி இந்த பக்கத்துலேருந்து வர்றவங்க நீங்கள் மதுரைக்கு உள்ளேயே வர வேண்டியிருக்காது. நீங்கள் எளியார்பத்தி டோல்கேட்டுக்கு போக வேண்டிய அவசியமும் இருக்காது. பாரபத்தி கிராமத்துக்கு முன்னாலே, பாரபத்தி போய் தான் நீங்கள் யூட்டர்ன் எடுத்து பாரபத்தி ஊருக்கு போய் ரைட் சைடு யூட்டர்ன் எடுத்து ஒரு 500 மீட்டர் வந்தீங்கன்னா ஒரு பெண்டில் திருப்பி லெஃப்ட் எடுத்துடலாம். நீங்கள் அங்கேருந்து வரும்போதே உங்களுக்கு அந்த மாநாட்டு திடல் சரியாக தெரியும். எந்த குழப்பமுமே இருக்காதுங்க. நீங்கள் மதுரை ஊருக்குள்ளே வர வேண்டிய அவசியமே இருக்காது. எந்த திசையிலேருந்து வந்தாலும் நீங்கள் ரிங் ரோட்டில் தான் வரணும். அதே மாதிரி இங்கிட்டு திருநெல்வேலி, எட்டயாபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மார்க்கத்தில் வர்றவங்க நீங்கள் மதுரையை பிடிச்சு வந்தீங்கன்னா திருமங்கலம் தாண்டின உடனே கப்பலூர் டோல்கேட்டு தாண்டணும். கப்பலூர் டோல்கேட்டு தாண்டி ஒரு சரியாக சொல்லணும்னா ஒரு 500 மீட்ரு, 1 கிலோமீட்டருக்குள்ளே கப்பலூர் பாலம் வரும். கப்பலூர் பாலத்தில் ரைட் சைடு ஒரு ரோடு டேன் ஆகும். அந்த ரோடை எடுத்து ஏர்போர்ட் ரோடுன்னு சொல்லி கேட்டு வாங்க. ஏர்போர்ட் ரோடுன்னு கேட்டு வாங்க. நீங்கள் அங்கேருந்து வந்தீங்கன்னா சரியாக ஒரு 2-2.5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டரில் ஒரு டோல்கேட் வந்துடும். ஆமாங்க, டோல்கேட் நிறையா இருக்குது. மதுரையை சுற்றி நீங்கள் எந்த திசையில் வந்தாலும் குறைஞ்சது ஒரு 3-4 டோல்கேட் நீங்கள் டோல் கட்டணம் செலுத்தித்தே ஆகணும். காரில் வர்றவங்க, 2 வீலரில் வரவங்க ரொம்ப கவனமாக வாங்க. பாதுகாப்பாக ஹெல்மெட் அணிஞ்சு வாங்க. எந்த இடத்துலையும் அவசரப்பட்டு நிதானமான வேகத்தில் வாங்க. ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப வேகமாக வர வேண்டிய ஒரு எண்ணம் வேண்டாம். உங்களுக்கு பொறுமையை பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி இந்த பொறுமை தான் வரும் தேர்தலில் தளபதி விஜயை வெற்றியடைய செஞ்சு முதலமைச்சராக அமர வைக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் தளபதி விஜயின் சொத்து. ஒவ்வொருவரும் அதை மனசில் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த மார்க்கத்தில் வர்றவங்களும் சரியாக அந்த டோல்கேட் திரும்பின உடனே ஏர்போர்ட் பக்கம் போயிடாதீங்க. நீங்கள் திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மார்க்கத்தில் வரவங்க திருமங்கலம் தாண்டின உடனேயே கப்பலூர் டோல்கேட் தாண்டின உடனே கப்பலூர் பாலத்தோட மையத்திலே வலது பக்கம் அந்த ரோடு திரும்பும். நேராக போயிடாதீங்க, வாடிப்பட்டி பக்கம் போயிடுவீங்க. அதனால் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா ஏர்போர்ட் ரோடில் இருந்து 3 கிலோமீட்டர் நீங்கள் வர வேண்டியிருக்கும். வந்து இடது பக்கமாகவே அந்த ரோட்டில் போயிட்டீங்கன்னா ஏர்போர்ட் போயிடுவீங்க. இடது பக்கம் திரும்பிடாமல் வலது பக்கமாக திரும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அருப்புக்கோட்டை மெயின் ரோடை எடுத்து வந்துடுங்க. எளியார்பத்தி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கும். எளியார்பத்தி தாண்டின உடனே எளியார்பத்தி டோல்கேட், நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. எளியார்பத்தி டோல்கேட் தாண்டினதுலேருந்து 2 கிலோமீட்டர் உங்கள் பயணத்தை தொடரணும். 2 கிலோமீட்டரில் பாரபத்தி கிராமம் வந்துடும். கிராமத்தில் இருந்து சரியாக 500 மீட்டரில் நம்ம வெற்றி கழகத்தின் வெற்றி மாநாடு, 2வது மாநாடு நடக்கிற இடம் உங்கள் கண்களுக்கு அழகாக தெரியும். அப்போ யாரும் உங்களுக்கு அடையாளம் சொல்ல வேண்டி இருக்காது. கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறவங்க கூகுளில் ஊர் பேரை சரியாக பதிவிடுங்க. ஆமாம், ரொம்ப முக்கியங்க. அண்ணன் புஷி ஆனந்த் அண்ணன் ஊர் பேரை முகூர்த்த கால் நடும்போது தவறாக உச்சரிச்சிட்டாரு. அவங்க அப்புறம் இன்னொரு கிராமத்துக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு அந்த கிராமத்துக்காரங்க சொல்லி கேள்விப்பட்டோம். நீங்கள் பாரபத்தி அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள். லொக்கேஷன் சரியாக கூட்டிகிட்டு மாநாடு பந்தலுக்கே உங்களை அழைச்சிட்டு வந்துடும். கூகுள்கிட்ட நீங்கள் கேட்டு வர்றீங்க, ட்ராக் பண்ணி வர்றீங்க அப்படின்னா, கூகுள் மேப்பு பார்த்து வர்றீங்கன்னா பாரபத்தி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மதுரை பாரபத்தி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் சரியான இடத்துக்கு உங்கள் பயணத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம். தளபதி விஜயோட மாநாடை பார்க்க வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வேலை ரொம்ப விமர்சையாக நடந்துக்கிட்டு இருக்கு, வேகமாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து விடை பெற்று நாங்கள் எங்கள் பயணத்தை மதுரையை நோக்கி
திருப்பினோம். தயவு செஞ்சு கவனமாக உங்கள் பயணத்தை தொடருங்க. தளபதி விஜயின் வெற்றி மாநாடாக மாற்றி கொடுங்க. அதே மாதிரி உறவுகளே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் நேம் RKDDH தமிழ். இடைமறிப்பில்லாத நம்ம சேனல் விளம்பரம் இல்லாமல் இந்த வீடியோவை கொண்டுட்டு போனோம். தலைவர் அம்பேத்கர் ஐயா அவர்களுக்கு பெரிய சல்யூட், ஒரு கும்பிட்டு நின்று கும்பிட்டுட்டு எங்கள் பயணத்தை இனிதே நிறைவு செய்தோம். வாருங்கள் மதுரைக்கு. தளபதி வாழ்க.